ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீ பார்த்தா என்னடா ரெடியா இருக்கு பாக்குறீங்களா? ஆமாங்க, நீ வெள்ளிக்கிழமையாச்சு. எங்கெங்க போறோம் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் யாராவது போறோங்கிறத நான் போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே, மணி வந்து பாத்தீங்கன்னாக்கும் 1:30 மணி வந்து 1:45 ஒரு பஸ் வரும். அதுதான் கிளம்புறோம். நான் போய் உங்களுக்கு அங்கே என்ன செய்யறேன், எங்கெங்க போறேங்கிறத கண்டிப்பா வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். வாங்க எங்க கூட்டிட்டு போகலாம். எங்க கூட 2 குட்டி பசங்க வருது, அதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வசீம் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டான், நான் ரெடி ஆயிட்டேன், வசீம் பண்ணிட்டேன், எங்கிட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா பாச்சாவோட ஸ்கூலுக்கு நாங்க போறது வந்து பாச்சாவுக்கு தெரியாது. நாங்க டைம் ஆச்சு சொல்லி வேகமா ஓடி வந்தாங்க. ஓடி வந்தா பார்த்தா இந்த பஸ் வரல, வெயிட்டிங் இருக்கும். போறதா இதுதான் எங்க கூட வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குங்க, அங்கேயே இறங்கிட்டு தங்கநீலாம் கடைக்கு தான் வந்திருந்தோம். இந்த கடை வந்து ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் காட்டியிருப்பேன். கடை பார்த்தீங்கன்னாக்கும் பான் ஹோட்டல் அருகே வந்து அருப்புக்கோட்டையில் தங்கநீலா கலெக்ஷன் இருக்குது. இங்கே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் குவாலிட்டிலாம் ட்ரெஸ் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியாக ரேட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அருப்போட பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இங்கே ட்ரெஸ்லாம் சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருந்தது. சரி, வசீமுக்கு வேறு அடுத்த மாதம் பிறந்தாலும் வரனால வந்ததோட ட்ரெஸ் எடுத்து போஞ்சிட்டு வசீமுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னாக்கும் பாச்சாவுக்கும் அவன் டிஷர்ட்டு கேட்டிருந்தான், எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ சைஸ் வந்து தெரியுன்னா எனக்கு சரியாக தெரியல. பெரிய சைஸாக இருந்துச்சா, சரி நீ அவனே வந்து எடுத்துக்கிட்டுமே சொல்லிட்டு அவனுக்கு எடுக்கலை. வசீமு தான் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். வசீமுக்கு என்ன பிடிக்குதோ அதான் அவர் எடுப்பாங்க. இப்போலாம் பசங்களாம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கனால இப்போ நம்ம செலெக்ஷன்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதானே எடுக்கிறாங்க. சரி, உன்னோடைய சாய்ஸ் நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருபடியாக வசீமுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சுங்க. எடுத்த பிறகு அந்த தம்பிக்கு ஃபோன் அடித்தேன். எனக்கு கடைக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாதுன்ட்டு. அதோட சரி ஆட்டோ பிடிச்சி வாங்கினோன்னா நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் கிளம்புற ஐடியா இருக்கும். எனக்கு அட்ரஸ் தெரியாது. கடை திறப்புலாவுக்கு நான் போகாதனால எனக்கு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதோட ஆட்டோக்காரன் ஃபோனை கொடுத்து அட்ரஸ் வந்து ஒருபடியாக சேர்ந்தாச்சு. இதாங்க நான் இந்த கடை வந்து இங்கே என்னென்ன இருக்குங்கிறது வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் என் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க. வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணி நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு பாருங்கள், இல்லை விவரம் சொல்லுவாங்க. அதோட நாங்கள் உள்ளே போன பிறகு ஆஃபீஸில் வந்து தம்பி உட்கார சொல்லியிருந்தான். நான் கடையை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தேன். கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னா வீட்டுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள் எல்லா பொருளுமே இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பெண்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நிறைய ஆஃபர் வேறு போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து சொல்லிவிட்டு தம்பி வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்கார சொன்னான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து சரி ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருந்தோம். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தோம். மாற்ற முடியுமா? எது ஓப்பன் பண்ணு. சும்மா தச்சிருக்குப்பா, எது போட முடியும்? தச்சிருக்கு, எது போட முடியும்? இது முடியாது. கலக்கிட்டு தச்சுல இருக்கா? சரி பார்த்துட்டு மலைக்கு போக மாதிரி அட ஆஃபீஸர் உட்காந்துட்டு வேறு பொம்மை வாங்கியிருந்தாங்க. அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு தம்பி வந்து காரில் இறங்கி உட்காருங்க அப்படின்னோடனே எங்கே போகிற தெரியாமையே கூட போய்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரில, உட்கார சொன்னால் உட்காந்துட்டோம். எங்கே போகிறாங்கன்னு தெரியல சொல்லிட்டு பேசிகிட்டு போனோம். எங்கே போகிறோம் கேட்டுட்டு என் பொண்ணு நானும் பசங்களாம் கேட்டுகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே தான் போகிறோம் பார்க்கலாமே பின்னாடி போயிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா சத்யா ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால் சரி நல்லா தான் போச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்க வேறு மாதிரி சாப்பிடாம இருந்தாங்க. ஹாய் சொல்லுங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நான் பார்த்ததில்லை. நான் என் பொண்ணு காலேஜ் இந்த சைடு தான் இருக்குது. நான் போகும்போது பார்த்துருக்கேன், உள்ளே போயெல்லாம் பார்த்தது. ரெஸ்டாரண்ட் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது தான் நாங்கள் அடிக்கடி ஹோட்டலுக்கெல்லாம் போவோம். அது நிறையா மிஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ரெசிபியாக சாண்ட்விச்சு, பானிபூரி, என்ன சொல்கிறது, பூரா வடநாட்டு ரெசிபியாக நிறையா இருந்தது. தைப்பூரி, பாவ் பாஜி, இதில் நம்ம என்ன வேணுமோ இதை நம்ம ரெசிபி பார்த்து ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க வந்து எடுத்து வந்து தருவாங்களாம். அது எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் என்னத்தை வாங்குறது எனக்கு புரியவே இல்லை. சரி ஏதாவது வாங்கிட்டு பாப்பா, உன்னோட சாய்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா, சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டேன். சாப்பிடு சாப்பிடு. உனக்கு இல்லையா? அப்ப யாருக்கு? நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? அப்ப இது யாரு கேட்டா? அது நீ கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தானே அது கேட்டீங்கல்ல. சாப்பிடுங்க. இப்போதான் வந்து ஸ்மெயிலை சாப்பிட்டாச்சு. ஸ்மெயில் தானே இது, ஸ்மெயில் பொட்டேட்டோ சாப்பிட்டாச்சு. இது சாண்ட்விச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கேட்குது. இது மசாலா சுண்டல் வாங்கினாங்க, அது சாப்பிட மாட்டேன்ட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தானே சாண்ட்விச் ஆகும். ஓகேவா? கோழி நம்ம வடநாட்டு போட்டு மாதிரி எடுத்துக்கோ. இங்கே திங்க வச்சுக்கலாம், இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டாங்க. இங்கே இந்த தண்ணி எந்திரி எந்திரி சினிதா எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ என்ன சத்து நிப்பாட்டு. எந்திரி இல்லடி. குதி 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 குதி. இங்க வா சினிதா, இங்கிட்டு வா, அந்த பக்கம் எந்திரி. சும்மா எந்திரி 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 எந்திரி.
அங்கே ராயா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே வந்தவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பசங்கள் ஜம்பிங்லாம் இருந்துச்சு. சொல்ல வேணும், பசங்க அதை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சின்ன வந்து உட்காந்து எந்திரிக்கவே முடியல. விளாடணும்னு சொல்ல கேட்காம வெளியே வந்துட்டா. சரி, குமேராவும் வசியும் மட்டும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு பொழுது அடைஞ்சிருச்சுங்க. சரி, அதோட நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு என் பொண்ணுக்கு பார்த்துட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே ஆச்சு டாக்டரை பார்க்குறதுக்கே. வீட்டுக்கு 10 மணிக்குள்ளே தான் 9:30க்குள்ளே வந்திருப்போம். வந்துட்டோங்க. அதோட இந்த வீடியோக்கு அதோட முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.